Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. உலகெங்கும் உள்ள இளம் தலைமுறையினர் தங்கள் நாடுகளில் நடக்கும் அவலங்களுக்கு எதிராக குரல் கொடுக்க துவங்கியுள்ளனர். அண்டை நாடுகளான வங்கதேசம், நேபாளம், இலங்கையில் இளம் தலைமுறையினர் நடத்திய போராட்டங்கள் அரசை ஆட்டம் காண வைத்தது. ஆளும் முக்கிய தலைவர்களை நாட்டை விட்டே வெளியேற வழி செய்தது. பல ஐரோப்பிய நாடுகளிலும் இதுபோன்ற போராட்டங்கள் நடந்தன. இதன் தொடர்ச்சியாக நம் அண்டை நாடான பாகிஸ்தானிலும் இளைஞர்கள் எழுச்சி துவங்கியுள்ளது. பாகிஸ்தானின் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ஏற்கனவே விலைவாசி உயர்வு, கோதுமைக்கான மானியம், மின்சாரம் உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து அரசுக்கு எதிராக போராட்டங்கள், வன்முறைகள் நிகழ்ந்தன. போராட்டக்காரர்களிடம் அரசு பேச்சு நடத்தியதை தொடர்ந்து அப்போராட்டங்கள் வாபஸ் பெறப்பட்டு இயல்பு நிலை திரும்பியது. இப்போது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் மீண்டும் போராட்டங்கள் வெடித்துள்ளன. அரசுக்கு எதிராக இளம் தலைமுறையினர் போராட்டங்களில் குதித்துள்ளனர். இங்குள்ள மாணவர்களுக்கு சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட டிஜிட்டல் மதிப்பீட்டு முறையில் மதிப்பெண்கள் குறைவாக வழங்கப்பட்டதாக புகார் எழுந்தது. எதிர்பாராத அளவுக்கு மதிப்பெண்கள் குறைந்ததை அடுத்து மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல்கலை கல்வி கட்டணம் மற்றும் இதர கட்டணங்கள் உயர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பது கோரிக்கையாக இருந்தது. அமைதியான முறையில் துவங்கப்பட்ட இப்போராட்டம் ஒரு மாணவன் மீது அடையாளம் தெரியாத நபர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டால் வன்முறையாக மாறியது. ஆத்திரமடைந்த மாணவர்கள் டயர்களை எரித்து பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். மோசமான உட்கட்டமைப்பு, சுகாதாரம், போக்குவரத்து உள்ளிட்ட அடிப்படை நிர்வாக சீர்கேடுகளுக்கு எதிரான போராட்டங்களாக மாணவர்கள் மறு வடிவமைப்பு செய்துள்ளனர்.